தினம் தினம் நீங்க ஒரு ஜெபத் குறிப்புக்காக ஜெபம் பண்ணணும். காலையில எழும்பின உடனே அதான், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்காமாமா? புதிதாயிருக்கிறது. இன்னைக்கு வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவர். நாளைக்கு காலையில வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவர். ஆமேன் சொல்லுங்க. அப்போ டெய்லி கர்த்தர் சமூகத்துல போய் நின்று எதை கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இன்னைக்குரிய கிருபையை எனக்கு இன்று தாரும். ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் அதற்காக ஜெபிக்கணும். எனக்கு கிருபை தாங்கப்பா, இன்னைக்குள்ள கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு வேண்டும். இன்னைக்கு உங்க கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் சாமி. ஆண்டவரே, நான் எத்தனையோ தடுமாறி இருக்கிறேன், எத்தனையோ உமக்கு விரோதமா நான் நடந்திருக்கிறேன், நேற்றைய தினத்தில் எத்தனையோ எனக்குள்ள பொல்லாப்பு இருந்திருக்கிறது. ஆனா நான் இன்னைக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னைக்கு என்னை தகுதிப்படுத்துங்க. நான் தகுதி இல்லாம நான் நிற்கிறேன், அந்த கிருபையை தந்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்வதற்கு நான் என்ன ஆயிடுவேன் அப்படின்னா தகுதி ஆயிடுவேன். ஆமேன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியம் தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுதுன்னா கிருபை தேவைப்படுது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, கிருபை உங்களுக்கு தேவை. தினமும் உங்களுக்கு கிருபை தேவை, கிருபை தேவை. ஆமேன்னு சொல்லுவோம். காலையில் எழும்பி கர்த்தர் சமூகத்தில் போய் நின்று என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே இன்றைக்குரிய புதிய கிருபையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை எல்லாரும் உயர்த்தி கிருபைக்காய் ஜெபிக்கிறவர்கள், இன்றைக்கு நான் வாழ, இன்றைக்கு நான் சோதனைகளை சகிக்க, இன்றைக்கு நான் என்னுடைய ஆபத்துகளுக்கு தப்புவிக்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்க, அந்தந்த நாளுக்கு ஆண்டவரே நான் சுகமாய் வாழ்வதற்கு தகுதியற்றவன், ஆண்டவரே நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியற்றவன், ஆனால் இன்றைக்கு நான் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு தேவையான கிருபையை கர்த்தர் கட்டளை இட வேண்டும். தினம் தினம் உங்க சமூகத்தில் நான் வந்து கிருபைக்காக வேண்டி நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தாரும், ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ அப்போ நேற்றைக்கு உள்ள தகுதியை வச்சு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வாழ முடியாது. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்றதற்கு ஆண்டவர் நம்மளை என்ன படுத்தணும் அப்படின்னா தகுதி உள்ளவர்களாய் மாற்றணும், தகுதி உள்ளவர்களாய். அப்போ நான் சொல்றேன், தகுதியே இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு தான் என்னது? கிருபை.